ஹலோ யூஸ் நம்ம நம்பீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் அந்த வீடியோ. என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு தீவிரமான தளபதி ஃபேன் அப்படின்றது. இருந்தாலுமே நேற்று கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்தை பற்றி மிகப்பெரிய லெவலில் நான் விமர்சனம் பண்ணாமல் டீசெண்டாக ஒரு ரிவ்யூ போட்டு போனேன். ஏன்னா நிறையா பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. சூர்யா வேற பல வருடமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக நமக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் காமிச்சிக்காமல் சரி வந்து பார்த்துட்டு போய் தொலைங்கடா அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நான் பாட்டுக்கு டீசெண்டாக ரிவ்யூ பண்ணால் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுறாங்க. உனக்கு ரிவ்யூ பண்ண தெரில, நீ ஏன்டா ரிவ்யூ பண்ணுற, உனக்கு படம் பார்க்க தெரியுமா அப்படி இப்படின்னு. சரிடா, எனக்கு ரிவ்யூ பண்ண தெரில, எனக்கு படம் பார்க்க தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ உண்மையாலுமே இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, காசு குத்தி வேணா சுனி வச்சு வேணா நான் வச்சு நான் சுனி வச்சுனேன். சூர்யா நெருப்பா இருக்குன்னு சொன்னாரு, நாங்க வெறுப்பாய் வெளியே போறோம். தூங்குறதுக்கு 600 வேண்டாம். படம் டோட்டல் வேஸ்ட். சிவா செஞ்சுட்டாப்ல சூர்யா வச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, தெரியாம வந்துட்டுங்க இந்த படத்துக்கு. எல்லாம் பயப்படுறாங்க மேல. எல்லா சினிமால இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. வருத்தமா அதாவது ஒரு படம் பார்த்து தேட்டரை விட்டு தெரிச்சு ஓடுறதுனா அது இப்போ தான் லைஃப் டைம்லேயே பார்க்குறேன். ஓகே, அதாவது ஒரு ஹீரோவோடைய படத்தை இன்னொரு ஹீரோ ஃபேன்ஸ் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, படம் நல்லா இல்லை, வேணுங்கனே மொக்க இப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பப்ளிக் அந்த தாத்தா அந்த பொண்ணை இழுத்துட்டு நொந்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வேறு லெவல். அப்போ எந்த அளவுக்கு காசு கொடுத்து உள்ளே வந்தவங்க நொந்து நூலாக போயிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் இப்போ தான் ஒரிஜினல் ரிவ்யூ. இது சூர்யா ஃபேன்ஸ்க்காகவே இந்த ரிவ்யூ. ஓகே டேய், முக்கியமாக வந்து சிவா ஒரு படத்தை எடுக்கிறாருன்னும் போதே எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாரு, 2 வருஷம்லாம் போட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்களே, ஏதாவது பண்ணிடலாம் பார்த்தா கதைன்னு ஒன்று வேண்டாமாடா. அதாவது அண்ணாத்தன்னு ஒரு டிசாஸ்டர் கொடுத்தாரு, அதை விட இது ஒஸ்ட்டாக இருக்குடா. அண்ணாத்த படத்துலையாவது காசை கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்தோம்னா படம் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் இறைச்சல் இல்லாமல் கொஞ்சம் தூங்கவாது முடியும். இந்த படத்தில் தூங்க கூட முடியலடா மனுஷன். உள்ளே போனவன் அத்தனை பேரும் காதில் ரத்தம் வரலடா வெளியில் வர்றாங்க. ஏண்டா படம் ஃபுல்லாக விட கத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒரு படத்துக்கான கதை ஆரம்பிக்கிறதும் சரி முடிக்கிறதும் சரி, எப்படிடா நீங்கள் ஒருத்தன் ஃபஸ்ட்டு கதை ஆரம்பிக்கிறதே ரஷ்யாவில் ஆரம்பிக்குது, அந்த பையன் அதுக்குள்ளே அங்கேருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்தானே அதுக்கு லூப்பே கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. ஃபஸ்ட்டு அது 1/2 மணி நேரம் என்ன மஸ்துக்கு இந்த படத்தில் வச்சிங்கன்னே தெரியல. இதுக்கு பேசாமல் நீங்கள் அப்படியே வெறும் கங்குவா பேக் ட்ராப்லேயே படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மகதீரா ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு மகதீரா, பாகுபலி, கேஜிஎஃப் எல்லாத்தையும் காப்பி அடித்து ஏதாவது ஒன்றை உருப்படியாக கொடுத்தீங்களாடா. ஏண்டா அதாவது அவங்க படம் எடுத்தாங்க, பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஹிட் ஆச்சு. அதே கான்செப்டில் எடுக்கிறேன்ற பேரில் எங்களை ஏன்டா சாவடிக்கிறீங்க, மக்களை ஏன்டா சாவடிக்கிறீங்க? ஆனால் நீங்கள் படம் எடுத்ததை கூட நான் மன்னிச்சிருவேன்டா, டிஎஸ்பிஸ் இறைச்சல் போட்டதை கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனால் ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிங்க பாருங்கள் ஆளாளுக்கு, அதை தாண்டா என்னால் மன்னிக்கவே முடியாது. என்னது 2000 கோடி தமிழ் முதல் பேன் இந்தியா ஹிட்டு இதுதான். ஞானவேலு யார்? ஞானவேலு டே 200 கோடி வருமா? முதல் நாள் 12,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ? இதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்துலேயே ஹையஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணி முதல் நாள் வசூல் வெறும் 44 கோடி. எவ்வளோ? வெறும் 44 கோடி வேர்ல்டு வைடு. இதுதான் உங்கள் லட்சணம். இதில் 2000 கோடி. ஓகே, அடுத்து கட்டுப்படுத்த முடியாத காட்டார் சிறுத்தை சிவாவா? ஏப்படா கட்டுப்படுத்த முடியாமல் காட்டாரா, காதுலேருந்து ரத்தமாக வழியுதுரா உள்ளே போனவங்களுக்குலாம், தேட்டருக்குள்ளே போனவங்களாம். அதனால் கட்டுப்படுத்த முடியாத காட்டார் தான். அடுத்து இந்தியாவே வாயை பிளந்து பார்க்கும் இந்தியாவே வாயை பிளந்து பார்க்கும். ஓகே, ஓவர் சத்தத்தில் அவனுக்கு காது அடைச்சிக்கிச்சு. அதனால் ஆண் திறந்தோம்னா அந்த காது அடைக்கலாம் எடுக்குமா, அதனால் எல்லாம் வாயை பிளந்தான் பார்த்துருப்பாங்க. வேறு வழி இல்லைன்னா உசுரோடு இருக்கமா இல்லையான்னு தெரிஞ்சிருக்காது. அதனால் வாயை பிளந்தான் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. திரை தீப்பிடிக்கும் வெற்றி, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டிக்கிங்க, தயவு செஞ்சு
தேட்டர் ஸ்க்ரீன் எவனும் கொளுத்திராமல் பார்த்துக்கிங்கடா. இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுருக்க படத்துக்கு கண்டிப்பாக திரையை கொளுத்தி விட்டு போயிடுவாங்க நம்ம பசங்க. 100 தடவை பார்த்துட்டு ஆக்சுவலி கோட் படத்தில் பெருசாக பாடல்லாம் ஒர்க் ஆகாமல் போனதுக்கு, விசில் போடு பாடல் ஒர்க் ஆகாமல் போனதுக்கு மதன் கார்கி முக்கியமான காரணமாக இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான் நினைக்கிறேன். 100 தடவை பார்த்துட்டானா. அப்போதுலேருந்தே படத்தை பார்த்து பைத்தியமாக இருப்பார். பாட்டு எழுதுகிற கான்செப்டே மறந்து போயிருக்கும். ஐயோ யார் அவர்? அடுத்து சூர்யா அரசியலுக்கு வரணும். போஸ் வெங்கட் இந்த ஆள் இருக்கானே, இவர் கூடலாம் யார் விஜய் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இவன் கூடலாம் நான் வந்து அரசியல் பண்ணணுமா அப்படின்னு போஸ்ட் போட்ட ஒரு பெரிய லெஜண்ட் இவர். சார் இப்போ தான் படம் வேறு எடுத்தார், சார்னு ஒரு படம், விளங்காத படம். அவர் வந்து என்ன போட்டுக்கார், சூர்யா அரசியலுக்கு வரணும். ஏன் எங்களை ஸ்க்ரீனில் கொள்வது பத்தாது, நேரில் வேறு கொள்ளணுமாடா? ஏன்டா சாவடிக்கிறீங்க? நீ டிஎம்கே அல்ல கை, அங்கே போய் சிங்சா போட வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்து சிங்சா போட்டுக்கிட்டு இருக்க? சரி, உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யா தான், கருணாஸ். அதனால தான் உலகநாயகன் பட்டது. அதனால தான் கமல்ஹாஸ் உலகநாயகன் பட்டத்தை வேண்டான்ட்டார் போல இருக்கு. ஐயோ உலகநாயகன் கரெக்ட். இப்போ தான் ஏன் புரியுது கமல்ஹாசன் ஏன் உலகநாயகன் பட்டம் வேண்டான்னாரு. ஒத்துக்கிறோம்பா, அவர் தான் சிறந்த நடிகர். இந்த மாதிரி படம்லாம் அவரை தவிர்த்து வேறு யாரும் நடிக்க முடியாது. அப்புறம் வந்து 38 மொழிகள் 11,500 ஸ்க்ரீன்கள் வியானவேல் எடுத்து ஸ்க்ரீனை ரிலீஸ் பண்ணி 38 லாங்குவேஜில் டப் பண்ணி 3Dயில் எடுத்து என்ன மசுரை யூஸு. படம் பார்க்குற மாதிரி இருக்கணும்யா. நீ 38 இல்லை, ஒரே மொழியில் விட்டாலும் சரி அந்த படம் ஓகோன்னு போய் ரீச் ஆகணும்னா படம் பார்க்குற மாதிரி இருக்கணும். புரியுதா இல்லையா? அதை மாதிரி எடுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, கடைசியில் இப்போ எங்கள் பணம் வேஸ்ட்டு. 2 hours 10 minutes கூஸ் பம்பாக இருக்கும் ஞானம். ஏப்பா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது கூஸ் பம்பாக இருந்துச்சா இல்லை குச்சி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சா நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? மரத்தில் ஏற சொன்னால் உடனே சூர்யா சர்ன்னு ஏறிடுவார் சிறுத்தை. ஐ திங்க் இந்த படம்லாம் இன்னி சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் ஏறி பொழைச்சிக்கலான்னு சூர்யா நினச்சிருப்பாரோ என்னமோ. அதனால் ட்ரைனிங் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ அதனால் மரம் ஏற சொன்னால் உடனே ஏறி பழகிருக்காரு. சூர்யா, யூ ஹாவ் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் ப்ரொஃபஷன். இந்திய சினிமாவில் பார்க்காத பயங்கரமான சண்டை சீன் இதில் இருக்குது. ஆமாம் இருக்குது, கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஏன்னா இப்போ கரண்ட்டில் நடக்கிற சண்டை சீனையும் 1070 நடக்கிற சண்டை சீனையும் கம்பேர் பண்ணி ஒரு இன்டர்லூப்பில் ஒரு சண்டை விட்டிங்களேடா கிளைமேக்ஸில், சாவடிக்காமல் எங்களை. அதனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்காத பயங்கர சண்டை சீன்லாம் இருக்க தான் செய்யுது. அதை எடுத்து நம்ம பசங்க ட்விட்டரில் வேறு போட்டுருந்தேன் கலாய்ச்சி. ஐயோ, எக்ஸ்லைக் பட்டனை கங்குவா ஐக்கான் போல் மாற்றினால் எலன் மஸ்க். இது கல்யாண் மஸ்க்கு தெரியுமா? ஏடா எலன் மஸ்க்கு சூர்யா யாருனாவது தெரியுமா? ஆனால் உங்கள் ப்ரொமோஷன் பண்ண வேலை இருக்குது பாரு, அதான்டா இன்றைக்கி எல்லோரும் இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுறாங்க. சரி, பாகுபலி எடுக்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் சூர்யா தான். ராஜமௌலி அப்புறம் ஏன் வந்து சார் பாகுபலியில் சூர்யாவை நடிக்க வைக்கல? ராஜமௌலி வந்து சூர்யா பார்த்து தான் பாகுபலி எடுத்தாரா. ஆனால் பாகுபலியில் பிரபாஸ் ராணாவெல்லாம் போட்டு எடுத்தார், ஏன் சூர்யா போட்டு எடுக்கல? அது ராஜமௌலிட்டு தான் கேட்கணும். ஸோ எனியோ, அதாவது அளந்து ஊற்றுங்கடா, ஒரே வழியாக ஊற்றாதீங்கடா. நீங்கள் கொடுக்குற பில்டப்பில் தானே அவங்க படம் மொக்க வாங்குறது. எதுவுமே பில்டப் கொடுக்காம செவனேன்னு எடுத்து விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த படம் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாமல் படம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. நானும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் நேற்று ரிவ்யூலாம் போட்டேன். என்னையே வெறுப்பேற்றி நீங்கள் நோண்டி விட்றீங்கன்னா அப்போ உண்மையாலுமே சூர்யாவுக்கு பயங்கர எதிரியாக இருக்கிறவன் என்ன பாடுபடுத்துவாங்க போல. யோசிச்சு பாருங்கடா, கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. எடியோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், காது வலி வராமல் இருக்கணும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மெயினாக காது வலி வராமல் இருக்கணும், ஒரு 2.5 மணி நேரம் வீணாகாமல் இருக்கணும், உங்கள் காசு வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சாய்ஸ். எங்கே இருந்துருக்கணும், எங்கே இருந்து அந்த படத்தை பார்க்கணும் பார்த்துக்க. ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.